அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே. இந்த ஸ்லோகம் விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் சிவபெருமான் பார்வதிக்கு கூறும் ராமநாமத்தின் மகிமையை சொல்கிறது. ஸ்ரீமன் நாராயணனின் 1000 திருநாமங்களையும் கூறி வழிபட முடியாதோருக்கு எளிய வழி ஏதுமுண்டா என்று கேட்ட பார்வதிக்கு மகாதேவன் பக்தி ஸ்ரத்தையுடன் உளமுருகி ராமா என்று இந்த ஒரு நாமத்தை சொன்னாலே ஸ்ரீமன் நாராயணனின் 1000 திருநாமங்களையும் ஜபித்த பலன் கிட்டும் என்று அருளி செய்தார். அப்படிப்பட்ட பெருமை மிகுந்த ராமனின் அருட்கோவில்களில் ஒன்றான ஏரிகாத்த ராமர் கோவில்தான் இன்று ஸ்தலமும் பாடலும் பகுதியில் நாம் பார்க்க இருக்கும் கோவில். சென்னை திண்டிவனம் நெடுஞ்சாலையில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் மதுராந்தகம் பேருந்து நிலையத்தின் அருகில் இந்த கோவில் அமைந்துள்ளது. இந்த பகுதியை ஆட்சி புரிந்த மதுராந்தக சோழன் நினைவாக இந்த பகுதி மதுராந்தகம் என்றும் கல்வெட்டுகளில் மதுராந்தக சதுர்வேதி மங்கலம் என்றும் குறிப்பிடப்படுகிறது. சோழர் கால வரலாற்றில் உத்தம சோழன் என்கிற மதுராந்தக சோழ மன்னரால் வேத விற்பன்னர்களுக்கு மானியமாக வழங்கப்பட்ட நகரம் மதுராந்தகம். சுகர், விபண்டகர் போன்ற ஆச்சாரியர்கள் தவம் புரிந்த புனித இடம். இந்த கோவிலின் புராணக்கதை இராமாயண காலத்துடன் தொடர்புடையது. இங்கு ஸ்ரீ விபண்டகர் என்ற மகரிஷி தவம் செய்து வந்தார். இத்தலத்தில் ஸ்ரீதேவி மற்றும் நீலாதேவி ஆகியோருடன் கூடிய ஸ்ரீ கருணாகர பெருமாளை பூஜை செய்து வந்தார். ராமபிரான் சீதையை மீட்க இலங்கை செல்லும் போது விபண்டக முனிவரின் ஆசிரமத்தில் சில நாட்கள் தங்கியிருந்தார். முனிவரின் வேண்டுதல் படி இலங்கையில் ராவண சம்ஹாரத்துக்கு பின்னர் ராமபிரான் சீதாதேவியுடன் அயோத்திக்கு செல்லும் வழியில் வகுளாரண்ய க்ஷேத்திரம் என்று அழைக்கப்படும் மதுராந்தகத்தில் இறங்கியதாக புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. விபண்டக மகரிஷியின் வேண்டுகோளை ஏற்று சீதாதேவி சமேதராய் ராமபிரான் திருக்கல்யாண கோலத்தில் இத்தலத்தில் வீற்றிருந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். விபண்டக முனிவரின் சந்நிதியும் கோவில் கருவறையிலேயே உள்ளது. சுவாமி சன்னதிக்கு வலப்புறம் ஜனகவல்லி தாயார் சன்னதி உள்ளது. ராமருக்குரிய சிறப்பான கோவில்களில் இதுவும் ஒன்று. புஷ்பக விமானத்திலிருந்து கீழே இறங்க உதவும் வகையில் ராமர் சீதையின் கையை பிடித்தபடி இருப்பதை குறிக்கும் விதமாக ராமர் சீதையின் கைகளை பற்றிய நிலையில் இருப்பதை காண்கிறோம். மூலவரான ஸ்ரீராமர் 8 அடி உயரத்தில் காட்சி தருகிறார். ஸ்ரீராமருடன் வலது கையில் வில்லை ஏந்தியபடி லக்ஷ்மணரும் சீதா பிராட்டி கைகளில் தாமரை மலர் ஏந்திய கோலத்திலும் காட்சி தருகின்றனர். இந்த விக்கிரகங்கள் அனைத்தும் அத்திமரத்தால் செய்யப்பட்டவை. ஆனால் பார்ப்பதற்கு கல்லில் வடித்த சிலை போன்ற பிரம்மாண்ட வடிவத்தில் மூவரும் வீற்றிருக்கின்றனர். மகிழ மரங்கள் என்று குறிப்பிடப்படும் வகுள மரங்கள் அதிகம் இருந்த காரணத்தால் வகுளாரண்ய க்ஷேத்திரம் என்று இதற்கு பெயர். ராமரின் தலமாக இந்த தலம் பிரபலமாக இருந்தாலும் இங்கு ஸ்ரீதேவி பூதேவியுடன் காட்சி தரும் கருணாகர பெருமாளே பிரதான மூர்த்தியாக அருளுகிறார். விபண்டகரால் பூஜிக்கப்பட்ட இவரே விழா காலங்களில் பிரதானமாக புறப்பாடாகிறார். பங்குனி உத்திரத்தன்று ஜனகவல்லி தாயாரையும் போகி பொங்கல் அன்று ஆண்டாளையும் மணந்து கொள்பவரும் இவரே ஆவார். விபண்டக முனிவரின் ஆசிரமத்திற்கு வந்த ராமர் சீதையை மீட்க அருள வேண்டி இந்த கருணாகர பெருமாளை பூஜித்து சென்றதாக ஐதீகம். இந்த கோவில் ஏரிகாத்த ராமர் கோவில் என்று அழைக்கப்படுவதன் பின்னணியில் சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வு இருக்கிறது. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் அப்போதைய செங்கல்பட்டு மாவட்ட கலெக்டராக கர்னல் லயோனல் பிளேஸ் என்பவர் இருந்தார். அப்போது மதுராந்தகம் ஏரி மிகப்பெரிய ஏரியாக அதனை சுற்றியுள்ள கிராமங்களின் விவசாய நிலத்திற்கான பாசனத்திற்காகவும் குடிநீராகவும் பயன்பட்டு வந்தது. பெருமழை பெய்யும் சமயங்களில் அதிகப்படியான நீர்வரத்து காரணமாக உடைப்பு ஏற்பட்டு விளைநிலங்கள் பாதிக்கப்படுவது வழக்கமாக இருந்தது. ஒருமுறை தொடர்ச்சியான மழை காரணமாக ஏரி விரைவாக நிரம்பியது. அதிகப்படியான நீர் நிரம்பிய காரணத்தால் இன்னும் சில தினங்களில் கரைகள் உடைய வாய்ப்புள்ளதாக செய்தி பரவியது. அவ்வாறு கரை உடைந்தால் வெள்ள நீர் ஊருக்குள் வருவதோடு விளைநிலங்களும் பாதிக்கப்படலாம் என்ற பயம் மக்கள் மத்தியில் நிலவியது. அப்போதைய கலெக்டர் லயோனல் பிளேஸ் ஏரியின் கரையை பலப்படுத்த முயற்சி எடுக்க வேண்டி அந்த பகுதிக்கு வந்து பார்வையிட்டார். அப்போது அங்குள்ள ஏரிகாத்த ராமர் கோவிலுக்கும் வந்தார். கோவிலில் இருந்த அர்ச்சகர்கள் கோவிலின் வரலாறு மற்றும் புராண கதைகளை பற்றி அவரிடம் கூறினார்கள். கோவிலில் சுற்றி திரிந்தபோது கோவிலின் ஒரு மூலையில் பெரிய தூண்கள் மற்றும் கல் பலகைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருப்பதை கண்டார். அவை எதற்காக உள்ளன என்று விசாரித்தார்.
ஸ்ரீ ஜனகவல்லி தாயாருக்கு ஆலயம் கட்டுவதற்காக அவை இருந்தன என்றும் நிதி பற்றாக்குறை காரணமாக அவை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டதாகவும் அர்ச்சகர்கள் விளக்கமளித்தனர். உடனே பிளேஸ் அந்த வருடம் புயலின் போது ஸ்ரீராமர் கிராமத்தை ஏரியின் வெள்ளத்திலிருந்து பாதுகாத்தால் ஸ்ரீ ஜனகவல்லி தாயாருக்கு தனது செலவில் சந்நிதியை கட்டுவேன் என்று அர்ச்சகர்களிடம் கூறினார். அடுத்து ஓரிரு நாட்கள் பெய்த தொடர் மழை காரணமாக நீர்வரத்து அதிகமாகிவிட்டது. அந்த சமயத்தில் ஒரு நாள் நள்ளிரவு நேரத்தில் மழை அதிதீவிரமாக பெய்யும் நிலையில் நிச்சயம் ஏரியின் கரை உடைந்துவிடும் என்று நினைத்த பிளேஸ் நிலைமையை நேரில் சென்று பார்த்து மேலதிகாரிக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்க தகவல் கொடுக்க வேண்டும் என்று தனி ஆளாகவே கையில் ஒரு குடையுடன் ஏரியை நோக்கி துணிச்சலுடன் சென்றார். பெய்யும் இந்த கனமழைக்கு நிச்சயம் ஏரியின் கரை உடைந்திருக்கும் என்று நினைத்த அவர் மெல்ல சிரமப்பட்டு கரையின் மீது ஒரு புறமாக ஏறி நின்று பார்த்தார். வானத்தில் கருமேகங்கள் சூழ்ந்து சுற்றிலும் ஒரே இருட்டாக இருந்தது. கையில் உள்ள விளக்கு வெளிச்சத்தில் அவருக்கு ஒன்றுமே தெரியவில்லை. சற்று நேரம் அப்படியே நின்று பார்த்து கொண்டிருந்த போது திடீரென்று ஒரு மின்னல் தோன்றியது. அந்த மின்னல் வெளிச்சத்தில் அவரது கண்களில் அந்த காட்சி தெரிந்தது. அங்குள்ள ஏரியின் கரை மீது உயரமான 2 இளைஞர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் முகம் அந்த மின்னல் ஒளியில் அழகாக தென்பட்டது. இருவர் கைகளிலும் வில் அம்பு வைத்திருந்தார்கள். ஏரியை உற்று நோக்கியவாறே எதிரும் புதிருமாக அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தார்கள். அவர் பொறுமையாக காத்திருந்தார். இந்த மனிதர்கள் கரையில் மீண்டும் மீண்டும் அலைந்து திரிவதை கண்டார். அது இரவு நேரம் என்பதால் அவரால் அவர்களை அணுகி பக்கத்தில் போக முடியவில்லை. ஆனால் அந்த ஆபத்தான இரவில் அவர்கள் ஏரி அணையில் நடந்து கொண்டிருந்ததை பார்த்து அவருக்கு பயமாக இருந்தது. அவர்களுக்கு என்னாகுமோ என்று நினைத்து பரிதாபப்பட்டார். அவர் ஏற்கனவே ஈரமாக இருந்ததால் உடனே தனது இடத்திற்கு திரும்பினார். ஆனால் அந்த 2 விசித்திரமான இளைஞர்களை பற்றி நினைத்து கொண்டே உறங்கிவிட்டார். அவரது மனத்தில் ஆச்சரியமும் குழப்பமும் நிரம்பியது. மறுநாள் காலை பிளேஸ் எழுந்து மழை நின்றதையும் பிரகாசிப்பதையும் பார்த்தார். ஏரியின் நிலையை பற்றி கவலையடைந்த அவர் வெளியே வந்தார். முந்தைய இரவில் வெள்ளமில்லை என்பதையும் அணை அனைத்து தண்ணீரையும் தாங்கியது என்பதையும் புரிந்து கொண்டார். அவர் மிகவும் மகிழ்ச்சியடைந்து அர்ச்சகர்களுடன் இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ள கோவிலுக்கு விரைந்தார். அர்ச்சகர்கள் மகிழ்ச்சியடைந்து அவரை கோவிலுக்குள் வரவேற்றனர். இந்த முறை நிதானமான மனநிலையில் இருந்த பிளேஸ் அமைதியாக கோவிலுக்குள் நுழைந்து கோவில் அர்ச்சகர்களின் மரியாதையை ஏற்றுக்கொண்டார். கருவறையின் கதவுகள் திறந்தவுடன் முந்தைய நாள் இரவு ஏரி அணைக்கட்டையில் வில் மற்றும் அம்புகளுடன் அலைந்து கொண்டிருந்த அதே 2 இளைஞர்களே சிலையாக இங்கு வழிபடப்படுவதைக் கண்டு பிளேஸ் அதிர்ச்சி அடைந்தார். அவரால் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. முந்தைய இரவு அவர் பார்த்ததை அர்ச்சகர்களுக்கு விளக்கினார். அவர்களும் அதை கேட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். அந்த 2 இளைஞர்களும் ஸ்ரீராமர் மற்றும் ஸ்ரீ லக்ஷ்மணன் மட்டுமே. அந்த கிராமத்தை அச்சுறுத்தும் ஏரியிலிருந்து காப்பாற்றியவர்கள் ஸ்ரீ ராமலக்ஷ்மணர்களே என்பதை அனைவரும் உணர்ந்தனர். அப்போதிருந்து மக்கள் இங்குள்ள ஸ்ரீராமரை ஏரி காத்த ராமர் என்று அன்புடன் அழைக்கத் தொடங்கினர். பிளேஸ் அவர்களும் தான் அளித்த வாக்குறுதியின்படி கோவிலின் தென்மேற்கு பகுதியில் உள்ள ஸ்ரீ ஜனகவல்லி தாயாருக்கு சந்நிதி கட்ட ஏற்பாடு செய்தார். மேலும் பல திருப்பணிகளையும் அந்த ஆலயத்திற்கு செய்து வைத்தார். இந்த தர்மம் கும்பினி ஜாகிர் கலெக்டர் லயோனல் பிளேஸ் துரை அவர்களது என்ற வாசகம் பொறிக்கப்பட்டுள்ள கல்வெட்டை இன்றும் நாம் பார்க்க முடியும். கம்பராமாயணம் எழுதிய கம்பர் அதை அரங்கேற்றும் முன்பு ராமன் தலங்களுக்கு யாத்திரை சென்றார். அப்படி அவர் வந்தபொழுது இங்கு மதுராந்தகத்திற்கும் வந்தார். ஓரிடத்தில் சிங்கம் உருமும் சத்தம் கேட்டது. பயந்து போன கம்பர் அவ்விடத்தை பார்த்தபோது நரசிம்மர் லட்சுமியுடன் காட்சி தந்தார். பிற்காலத்தில் சிங்க முகம் இல்லாமல் மனித முகத்துடன் சாந்த நரசிம்மர் சிலை வடிக்கப்பட்டது. உற்சவரான இவரை பிரகலாத வரதன் என்கின்றனர். சுவாதி நட்சத்திர நாட்களில் இவருக்கு விசேஷ திருமஞ்சனம் நடக்கும். ராமநவமி விழா இங்கு விசேஷமாக கொண்டாடப்படும். நவமி அன்று காலையில் கோடலி முடிச்சுடன் பஞ்சகச்ச அலங்காரம், ஒரு வஸ்திரம் மட்டும் அணிவிக்கும் ஏகாந்த அலங்காரம், மதியம் திருவாபரண அலங்காரம், மாலையில் புஷ்பங்களுடன் வைரமுடி தரித்த அலங்காரம், இரவில் முத்துக்கொண்டை திருவாபரணத்துடன் புஷ்ப அலங்காரம் என ஒரே நாளில் சுவாமிக்கு 5 வித அலங்காரத்துடன் விசேஷ பூஜை நடக்கும். அன்று சுவாமி சீதை லக்ஷ்மணருடன் தேரில் எழுந்தருளுவார். வைணவ ஆச்சாரியரான ராமானுஜருக்கு இந்த தலத்தில் உள்ள மகிழமரத்தடியில்தான் அவரது குரு பெரிய நம்பிகள் மூலமாக மந்திர உபதேசம் செய்யப்பட்டது.
பஞ்சசம்ஸ்காரம் என்னும் தீட்சை இங்குதான் ராமானுஜருக்கு தரப்பட்டது. இந்த மந்திர உபதேசத்தில் திவ்யம் என்ற மந்திரம் உபதேசிக்கப்பட்டதால் திவ்யம் விளைந்த திருப்பதி என்றும் மதுராந்தகம் அழைக்கப்படுகிறது. பெரிய நம்பிகள் ராமானுஜருக்கு தீட்சை தருகையில் பயன்படுத்திய சங்கு சக்கர முத்திரைகள் இக்கோவிலில் உள்ளது. ஆண்டுதோறும் ஆவணி மாத சுக்ல பஞ்சமி தினத்தன்று ராமானுஜர் மந்திர உபதேசம் பெற்ற திருவிழா மதுராந்தகத்தில் கொண்டாடப்படுகிறது. அச்சமயம் உற்சவமூர்த்திகளாக பெரிய நம்பியும் ராமானுஜரும் ஏரியின் படித்துறைக்கு எழுந்தருள்வர். அங்கு அவர்களுக்கு சிறப்பு திருமஞ்சனத்தை கோவில் அர்ச்சகர்கள் நடத்துவர். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்வது வழக்கம். பொதுவாக காவி வஸ்திரம் அணிந்து காட்சி தரும் ராமானுஜரை இத்தலத்தில் வெண்ணிற வஸ்திரத்துடன், அதாவது கிரகஸ்தர் போன்ற கோலத்தில் தரிசிக்கலாம். குடும்ப வாழ்க்கையில் இருந்து ராமானுஜர் துறவு வாழ்க்கை மேற்கொள்ளும் முன்பு இங்கு தீட்சை பெற்றுக்கொண்டார். இதன் காரணமாக இங்கு வெண்ணிற ஆடையுடன் ராமானுஜர் காட்சியளிக்கிறார். மூலவர் உற்சவர் இருவருக்கும் வெள்ளை ஆடையுடனேயே அலங்காரம் செய்கின்றனர். ராமானுஜரின் இந்த தரிசனம் விசேஷமானது. பாவங்களை போக்கி மரண பயத்தை நீக்கி மன அமைதியையும் ஆத்ம ஞானத்தையும் மோட்சத்தையும் தரக்கூடிய ராமநாமத்தை சொல்லி நாளும் ராமரை துதிப்போம். ರಾಮನಾಮವೆಂಬು ನಾಮವನ್ನಿನ ತರ ಭಯವಿಲ್ಲ ಮನಕೆ, ಮೂರು ಲೋಕಕ್ಕೆ ಕಾರಣಕರ್ತ ನಾರಾಯಣ ಜಗಕ್ಕೆ. ರಾಮನಾಮವೆಂಬು ನಾಮವನ್ನಿನ ತರ ಭಯವಿಲ್ಲ ಮನಕೆ, ಮೂರು ಲೋಕಕ್ಕೆ ಕಾರಣಕರ್ತ ನಾರಾಯಣ ಜಗಕ್ಕೆ. ಶ್ರೀಮನ್ನಾರಾಯಣ ಜಗಕ್ಕೆ. ಮತ್ಸ್ಯವತಾರವತಾಳಿತ ರಾಮ ವೇದವ ತರುವುದಕ್ಕೆ, ಬೆಟ್ಟವ ಬೆನ್ನಳು ಬೊಟ್ಟನು ರಾಮ ಕೂರ್ಮಾವತಾರಕ್ಕೆ. ರಾಮನಾಮವೆಂಬು ನಾಮವನ್ನಿನ ತರ ಭಯವಿಲ್ಲ ಮನಕೆ, ಮೂರು ಲೋಕಕ್ಕೆ ಕಾರಣಕರ್ತ ನಾರಾಯಣ ಜಗಕ್ಕೆ. ಶ್ರೀಮನ್ನಾರಾಯಣ ಜಗಕ್ಕೆ. ಭೂಮಿಯ ಬೊತ್ತು ನೀರುಳ ಮುಳಚಿತ ವರ್ಗವದ ಅಕೆ, ಕರನನು ಬೆಗಡು ಮಾಳಿಯ ಧರಿಸಿತ ಪ್ರಗಲಾದ ಸಲಹುದಕ್ಕೆ. ರಾಮನಾಮವೆಂಬು ನಾಮವನಿನ ದರ ಭಯವಿಲ್ಲ ಮನಕೆ, ಮೂರು ಲೋಕಕ್ಕೆ ಕಾರಣಕರ್ತ ನಾರಾಯಣ ಜಗಕ್ಕೆ. ಶ್ರೀಮನ್ನಾರಾಯಣ ಜಗಕ್ಕೆ. ಭೂಮಿಯ ದಾನವ ಬೇಡಿಟ ರಾಮ ವಮನವದಾರಕ್ಕೆ, ತಾಯಿಯ ಚಿರವನು ಕಡಕನು ರಾಮ ಪಾರ್ಗವದಾರಕ್ಕೆ. ರಾಮನಾಮವೆಂಬು ನಾಮವನಿನ ದರ ಭಯವಿಲ್ಲ ಮನಕೆ, ಮೂರು ಲೋಕಕ್ಕೆ ಕಾರಣಕರ್ತ ನಾರಾಯಣ ಜಗಕ್ಕೆ. ಶ್ರೀಮನ್ನಾರಾಯಣ ಜಗಕ್ಕೆ. ವನವಾಸವತ ಮಾಡಿಟ ರಾಮ ಜನಕನ ವಾಕ್ಯಕ್ಕೆ, ಮಾವ ಕಂಸನ ಕೊಂದನು ಕೃಷ್ಣ ತಾಯಿಯ ಬೆಡಿಸಲಿಕೆ. ರಾಮನಾಮವೆಂಬು ನಾಮವನಿನ ದರ ಭಯವಿಲ್ಲ ಮನಕೆ, ಮೂರು ಲೋಕಕ್ಕೆ ಕಾರಣಕರ್ತ ನಾರಾಯಣ ಜಗಕ್ಕೆ. ಶ್ರೀಮನ್ನಾರಾಯಣ ಜಗಕ್ಕೆ. ಸತ್ಯರ ವ್ರಟಗಳ ಕೆಡಿಸಿಟ ರಾಮ ತ್ರಿಪುರ ಗೆಳುವುದಕ್ಕೆ, ವಾಹನ ಬಿಟ್ಟು ಉರಗವನೇರಿಡ ಕಲ್ಕಿಯವದಾರಕ್ಕೆ. ರಾಮನಾಮವೆಂಬು ನಾಮವನಿನ ದರ ಭಯವಿಲ್ಲ ಮನಕೆ, ಮೂರು ಲೋಕಕ್ಕೆ ಕಾರಣಕರ್ತ ನಾರಾಯಣ ಜಗಕ್ಕೆ. ಶ್ರೀಮನ್ನಾರಾಯಣ ಜಗಕ್ಕೆ. ಶ್ಯಾಮಳ ವರ್ಣವ ತಾಳಿತ ರಾಮ ಸಮರ್ಥನು ಜಗಕ್ಕೆ, ಸ್ವಾಮಿ ಶ್ರೀ ಪುರಂದರ ವಿಠಲನು ರಾಮ ಗೋವಿಂದನು ಜಗಕ್ಕೆ. ರಾಮನಾಮವೆಂಬು ನಾಮವನಿನ ದರ ಭಯವಿಲ್ಲ ಮನಕೆ, ಮೂರು ಲೋಕಕ್ಕೆ ಕಾರಣಕರ್ತ ನಾರಾಯಣ ಜಗಕ್ಕೆ. ಶ್ರೀಮನ್ನಾರಾಯಣ ಜಗಕ್ಕೆ.
நாராயண ஹரி நாராயண நாராயண ஸ்ரீமன் நாராயண நாராயண ஹரி நாராயண நாராயண ஸ்ரீமன் நாராயண ஹரி நாராயண ஸ்ரீமன் நாராயண. உன் கிருபைக்கு அளவேது ராமா, உத்தமனே அன்னை ஜானகி பதியே. உன் கிருபைக்கு அளவேது ராமா, உத்தமனே அன்னை ஜானகி பதியே. உன் கிருபைக்கு அளவேது ராமா. மரியாதை புருஷோத்தமா, மரியாதை புருஷோத்தமா மலையென நம்பினோம். மரியாதை புருஷோத்தமா மலையென நம்பினோம். மதுராந்தகம் வந்து எம்மை ஒரு துணையென, மதுராந்தகம் வந்து எம்மை ஒரு துணையென காத்த உன் கிருபைக்கு அளவேது ராமா. உத்தமனே அன்னை ஜானகி பதியே. உன் கிருபைக்கு அளவேது ராமா. கோமகள் உடனுரை கோதண்டராமா, கோமகள் உடனுரை கோதண்டராமா. கருணாகரா உந்தன் பதம் பணிந்தேன். கருணாகரா உந்தன் பதம் பணிந்தேன். வைதேகி கரம் கோர்த்து வாஞ்சையுடனே, வைதேகி கரம் கோர்த்து வாஞ்சையுடனே. வையத்தை காப்பது எம் கடன் எனச் சொல்லும். வையத்தை காப்பது எம் கடன் எனச் சொல்லும். உன் கிருபைக்கு அளவேது ராமா. உத்தமனே அன்னை ஜானகி பதியே. உன் கிருபைக்கு அளவேது ராமா.